பாடல பாடி ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யலாம், நம்ம மற்ற காரியத்தை பார்ப்போம். சரி, ஆண்டவர் பிள்ளைங்க ரோமர்ல ஆண்டு எரேமியா 33வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இப்படி சொல்லப்படுது, அவர்கள் 8வது இதுபடிமான என்ன செய்வாராம், அதிசயமான நமக்கே புரியாத ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்வார் என்று வேற சொல்ல. கூப்பிடு, நல்லா கவனிங்க, எத்தனை பேர் கேக்குது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததோ என்னதான் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியம் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை யாருக்கு குணம் தேவை, யாருக்கு சௌக்கியம் தேவை, யாருக்கு தேவை, நல்லா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை இந்த வசனம். யாருக்கு இந்த வசனம் தேவை, பலவீனப்பட்டு முடியாதவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் யாரோட எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீ, எவ்வளவாய் என்னில் ஒருமை கொண்டீ. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீ, எவ்வளவாய் என்னில் ஒருமை கொண்டீ. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகளில்லை, தனி நன்பிற்கு அளவே இல்லை. நன்றிகள் சொல்லி